2026 வருடம் பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஊழியங்கள் தயாரித்து வழங்கும் தாட்ஸ் ஆஃப் சாம் என்ற தினம் ஒரு வேத வசனம் மூலம் இன்றும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை துதித்து நன்றி செலுத்துகின்றேன். அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 14. And he said, My presence shall go with thee, and I will give thee rest. Exodus chapter 33 verse 14. இன்றைக்கு ஏசப்பா நம்மோடு பேசுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை அநேக புற மதத்தினர்களும் தங்கள் வாகனங்களில் எழுதி வைத்திருப்பதை நாம் காண முடியும். மோசே தேவனோடு எப்போதும் உறவாடிக்கொண்டே இருப்பதால் இது மோசேக்கு சொன்ன வார்த்தை. ஜெபிக்காமல் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு இது கொஞ்சம் கூட பொருந்தாது. எனவே தினமும் நாம் ஜெபித்து அவருடைய சமூகத்தால் பயணிப்போம். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் சோர்வை அகற்றி நாங்கள் எப்போதும் ஜெபித்து எங்கள் பயணங்களை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். எலியாவின் தேவனே, உம் சமூகம், உம் பிரசன்னம் இதை அசட்டை பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் முன்பாகவும் செல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். By Thoughts of Sam. Have a peaceful day. God bless you.